ஹாய் ஹாப்பி போகி. போகி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். கண்டிப்பாக அன்றைக்கி குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நிலவாச பூஜை பண்ணுறதும் ரொம்ப நல்லது. காலையில் ஆரம்பித்து ஒரு 5 மணிக்குள்ளேயே க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் க்ளீனிங் பண்ணுறது எதுவுமே வச்சுக்காதீங்க. 6 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே வீட்டு தெய்வம், அதாவது குலதெய்வம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள அழைச்சி வீட்டில் வந்துட்டு பூஜை பண்ணுங்கள். குலதெய்வம் தெரியாதவங்க முருகப்பெருமானையும் அன்னை காமாட்சி அம்மனையும் நினச்சி நீங்கள் வந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பிரசாதம், அவங்களுக்கு பிடிச்ச மந்திரங்கள்லாம் சொல்லி நீங்கள் வந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள். கலசம் வைக்கிறவங்க வந்துட்டு கலச சோம்பில் கொஞ்சமாக தண்ணி, மஞ்சள், ஏலக்காய், பச்சை கருப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு வேப்பிலை கொத்து, அதுக்கப்புறம் மாயில் இதெல்லாம் வச்சு கலசம் அமைச்சு ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் வந்துட்டு சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக குலதெய்வம் வழிபாடு வந்துட்டு நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்கள தவிர வேறு யாராலையும் நம்மளால் காப்பாற்ற முடியாது. அவங்களுடைய பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு நம்ம எதுவும் பண்ணாலுமே அது நமக்கு நல்லதாக தான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள்.